ராகுல் காந்தி கரூர் மக்கள்கிட்ட போய் நலம் விசாரித்திருக்கலாம். அவர் அந்த கட்சி தலைவர்கிட்ட போய் எதுக்கு விசாரிக்கணும்? அது அர்த்தமே இல்லை. அதாவது அதன் பின்னாடி இருக்கிற அரசியல் என்பது எல்லாருக்கும் தெரிகிற விஷயம். உயிரிழப்பு ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படி பேசுகிறது என்றால் ஏதோ விஜய்க்காக போனாங்க இறந்தாங்க, அதை அவங்க புரிதல் இல்லைன்னு சொல்லிக்கலாம். படித்தவர்கள் கூட தமிழ்நாடு போலீஸ் இன்னும் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற கேள்வி இருக்கிறது. கரூர் சம்பவத்தில் முதல் குற்றவாளியாக மக்கள் தான் முன்னிறுத்தப்பட வேண்டும், அது மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியா, அடுத்து இந்த மீடியாவுக்கு பொறுப்பற்ற தன்மையால் இவர்கள் இந்த காட்டப்படுகிற இந்த நிகழ்ச்சி. ஸோ மூன்றாவது விஜய் குற்றவாளியாக நான் பார்க்கிறேன். இந்த தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு நாகரிக மண், ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த சமுதாயம் எப்படி வளர்ந்திருக்கிறது? அப்படிப்பட்ட சமுதாயத்தை கடந்த 20 ஆண்டுகளாக நீங்கள் மாணவர்களை ஏன் அரசியல் மயப்படுத்தவில்லை? எந்த சித்தாந்தத்தால் தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது? கடந்த 20 ஆண்டுகளாக செய்ய தவறுகள் இந்த திராவிட இயக்கத்தினர். புன்னகை நேயர்களுக்கு வணக்கம். இன்று பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது விஜய் டிவிகே குறித்த தலைப்பு தான். அதாவது தமிழகமே அல்லோலகப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் விஜய் இன்னமும் மௌனமாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு பக்கம் பிஜேபி தரப்பில் அதிமுக தரப்பில் வருந்தி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இது எதை நோக்கி செல்லும் என்று கருதுகிறீர்கள்? கூட்டணி கணக்கு என்பது தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. 2+2 4 அரித்மெட்டிக் தான் தமிழ்நாட்டில் ஜெயித்திருக்கு. அதனால தான் திமுக எப்போது நீங்கள் கேட்டாலும் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்வதனுடைய கணக்கு என்னென்னா எங்கள் கூட்டணி பலம். ஸோ புதிதாக வந்தாலும் சீட்டை எப்படி யார் இழக்க போகிறாங்கன்னா திமுக தான் இழக்க நேரிடும். ஏன்னா கம்யூனிஸ்ட்டு கூடுதலாக கேட்க தயாராக இருக்கிறது, காங்கிரஸ் கூடுதல் கேட்க தயாராக இருக்கிறது, விசிகா கூடுதலாக கேட்க தயாராக இருக்கிறது. எல்லாரும் இந்த இருக்கிற நம்பரை குறைக்கக்கூடாதுன்றதுக்காகவே நாங்கள் கூடுதலாக கேட்போம் அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ திமுகவுக்கு தான் நெருக்கடி அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வலிமையான கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக இன்னொரு வலிமையான கூட்டணி அமைக்கணும். இப்போது இருக்கிற பாஜக அதிமுக கூட்டணி அதற்கு பலன் அளிக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ அதனால் விஜய் வருந்தி அழைக்கிறாங்க. பாஜக அதிமுக மட்டுமல்ல, காங்கிரஸும் தயாராக இருக்கிறது. ராகுல் காந்தி கரூர் மக்கள்கிட்ட போய் நலம் விசாரித்திருக்கலாம். அவர் அந்த கட்சி தலைவர்கிட்ட போய் எதுக்கு விசாரிக்கணும்? அது அர்த்தமே இல்லை. அதாவது அதன் பின்னாடி இருக்கிற அரசியல் என்பது எல்லாருக்கும் தெரிகிற விஷயம், பளிச்சுன்னு தெரிகிற விஷயம். ஒரு பாசிபிலிட்டி அரசியல் தான் அது. ஆமாம். நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தியை போய் அந்த மக்கள்கிட்ட, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஆறுதல் சொல்லி நலம் விசாரிப்பது என்பது வேறு. இதில் போய் விஜய்கிட்ட பேசும்போது என்ன தெரியுது, அவங்களும் தயாராக இருக்கிறாங்க. ஸோ அதனால் திமுகவை தவிர எல்லா கட்சிகளும் விஜய்க்காக காத்திருக்கின்றன. இது கூட்டணியை பலப்படுத்துவதற்கான எடுக்கிற முயற்சி. இதில் அதிமுக நம்ம குறை சொல்லவே முடியாது. ஆனால் எல்லாரும் வருந்தி அழைத்தால் கூட விஜயுடைய மௌனம் ஒரு பெரிய புதிராக இருக்குது. அவர் அந்த துயர சம்பவம் நடந்த உடனே பதில் சொல்லியிருக்கணும், வருத்தம் தெரிவிச்சிருக்கணும், களத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் இன்று வரை மௌனம் கேட்குறார். இவருடைய எதிர்கால திசை எப்படி இருக்கும்னு கருதுறீங்க? இன்னும் ஒரு 4 நாட்கள் போனால் 1 மாதம் முடிவடைகிறது. அந்த கரூர் சம்பவம் செப்டம்பர் 27 இந்த நிகழ்வு. ஆனால் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம், மீடியா பேசிகிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா திமுக சார்பாக இருக்கிற மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பணம் வாங்கி கொண்டோ பணம் வாங்கலையோ, பணம் வாங்கின பிறகும் அப்படி பேசுகிறாங்க. பணம் வாங்குவதற்கு முன்பு விஜய் என்ன செய்வார் பாவம், அவர் மீது தப்பில்லைன்னு தான் பேசுகிறாங்க. அதாவது உயிரிழப்பு ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படி பேசுகிறது என்றால் ஏதோ விஜய்க்காக போனாங்க இறந்தாங்க, அதை அவங்க புரிதல் இல்லைன்னு சொல்லிக்கலாம். படித்தவர்கள் கூட தமிழ்நாடு போலீஸ் இன்னும் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து இன்னும் பனையூர்லேயே முடங்கி கிடக்கிறார், ஏன் வெளியே வரலன்னு கேட்குறோம். நீங்கள் 1 மாத காலம் முடங்கி கிடக்கிற அந்த கட்சிக்கு துணை முதலமைச்சர் தருகிறோம்னு சொல்லி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆஃபர் ஆர்பி உதயகுமார் ஆஃபர் கொடுக்குறாரு.
ஒரு மாத மௌனத்திற்கே துணை முதலமைச்சர் என்றால் இன்னொரு மாதம் மௌனமாக இருந்தால் என்ன கிடைக்கும்? அவர் யோசிப்பாரா இல்லையா? அரசியல் கணக்கு தானே. நீங்கள் இவர் சொல்கிறாரு, சிரஞ்சீவி செய்த தப்பு செய்யாதீங்க, வைகோ செஞ்ச தப்பை செய்யாதீங்க. பவன் கல்யாண் மாதிரி புத்திசாலித்தனமாக நீங்கள் கூட்டணி வைத்தால் துணை முதலமைச்சர் கிடைக்கும்ன்றது என்ன அர்த்தம்? உங்களுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற. அப்போது இது வேறு வழியில் அதிமுக என்பதை விட விஜய்க்கு கிடைக்கிற ஆஃபர் பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டீங்க, மௌனமாக இருக்கிறாரு, இன்னும் வெளியே வரல. ஆனால் அதற்கே இப்படி ஒரு பரிசு என்றால் இன்னும் ஒரு மாத காலம் மௌனமாக இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு உள்ளே வரும்போது அச்சமாக தான் இருக்குது. அரசியலை பார்க்கிற நமக்கு அச்சமாக இருக்கிறது. ஆனால் திருந்த வேண்டியவர்கள் தமிழக மக்கள், அவங்க தான் அது முடிவெடுக்கணும். நீங்கள் சொன்னீங்க, அதாவது மக்கள் மத்தியில் இன்னும் விஜய் மீது ஒரு அனுதாபம் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு முக்கிய காரணம்னு தெரிந்தும் கூட உண்மையில் அரசு தரப்பில் அதை திருப்பி விட்டுட்டு விஜய் மீது ஒரு அனுதாபம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரெண்டு, அதாவது ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பார்வை, இன்னொரு பக்கம் அந்த ஒரு இளைய தலைமுறை ஒரு அந்த சினிமா வெறி மட்டும் இல்லை, அவங்க இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பேசுகிற பாஷையே பார்த்திங்கன்னா, யாராவது விஜய் விமர்சித்துட்டால் மிக கொச்சையான வார்த்தைகளில் பேசுவது, இந்த ஒரு சீரழிவு போக்கு இது எப்படி வந்திருக்கு? இதை எப்படி ஃப்யூச்சரில் தமிழ் சமூகம் எதிர்கொள்ளணும்? அதாவது நீங்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு எல்லோரும் கேட்குற கேள்வி இதை மையப்படுத்தி தான், இளைஞர்கள் இப்படி போய்விட்டார்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் குற்றவாளியாக யாரை நிறுத்துவது, இந்த கேள்வி கரூர் சம்பவத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். கரூர் சம்பவத்தில் முதல் குற்றவாளியாக மக்கள் தான் முன்னிறுத்தப்பட வேண்டும், அது மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியா, அடுத்து இந்த மீடியாவுக்கு பொறுப்பற்ற தன்மையாக இவர்கள் இந்த காட்டப்படுகிற இந்த நிகழ்ச்சி அல்லது தொடர்ந்து ஒரு கட்டமைக்கிற பிம்பம், இதெல்லாம் பார்த்து மக்கள். ஸோ மூன்றாவது விஜய் குற்றவாளியாக நான் பார்க்குறேன். கருத்து உருவாக்கம் தான் முக்கியம். கருத்து உருவாக்கத்தில் மக்களுக்கும் பங்கு இருக்குது, மீடியாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் விஜய் எல்லாரும் சொல்லுவாங்க விஜய் முதல் குற்றவாளி கிடையாது. மக்கள் முதல் குற்றவாளி, இரண்டாவது குற்றவாளி மீடியா, மூன்றாவது தான் விஜய். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, மக்கள் நீங்கள் காலப்போக்கில் இப்படி தான் இருப்பாங்க. அதை மாற்றி அமைக்க வேண்டிய நபர்கள் யார்? அரசியல் தலைவர்கள். இப்போ கூட சமீபத்தில் தி டிபேட் சேனலில் அறம் பிழைத்தோர்க்கு அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா கலந்துக்கிட்டார், எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கலந்துக்கிட்டாங்க, விசிக எம்எல்ஏ ஷாநவாஸ் கலந்துக்கிட்டார், வழக்கறிஞர் அருள்மொழி திராவிடர் கழகம் கலந்துக்கிட்டார்கள். அதில் ஒரு பையன் கேள்வி கேட்டால் அது நல்லா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் எல்லாம் கூப்பிடுகிற தற்குறி சமுதாயத்திலிருந்து வருகிறேன் அப்படிங்கிறான். அந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பதிவு பண்ணான், எங்களையெல்லாம் நீங்கள் மாற்றவில்லை, அரசியல்படுத்தவில்லை, உங்களுடைய சித்தாந்தத்தை எங்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை. அது அருள்மொழி மீது வச்ச குற்றச்சாட்டை நான் பார்க்கல. அவன் பொதுவாக கேள்வி கேட்டான். அப்போது இந்த தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு நாகரிக மண், ஒரு பண்பாடு உடைய மண், பல்வேறு குளறுபடிகள் கோளாறுகள் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த சமுதாயம் எப்படி வளர்ந்திருக்கிறது? அப்படிப்பட்ட சமுதாயத்தை கடந்த 20 ஆண்டுகளாக நீங்கள் மாணவர்களை ஏன் அரசியல் மயப்படுத்தவில்லை? அரசியல் மயப்படுத்தினா அவங்களை கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடல, அப்படி அல்ல. ஆனால் எந்த சித்தாந்தத்தால் தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது? அந்த பெரியார் சிந்தனை, அம்பேத்கரிய சிந்தனை, அண்ணாவுடைய அந்த ஆளுமை, இதெல்லாம் அந்த இளைஞர்கள்கிட்ட புகுத்த தவறியது யார்? கடந்த 20 ஆண்டுகளாக செய்ய தவறியவர்கள் இந்த திராவிட இயக்கத்தினர். அது அதிமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். இப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம தவற விட்டுட்டு இன்றைக்கி சீமான் பக்கம் போகிறாங்க, விஜய் பக்கம் போகிறாங்கன்னு புலம்புவதால் ஒரு பலனும் கிடையாது. இந்த எண்ணம் யாருக்கு வரணும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதும், நிவாரணம் கொடுப்போம், மிக்சி கொடுப்போம், கிரைண்டர் கொடுப்போம், ஃபேன் கொடுப்போம், டிவி கொடுப்போம். இதனால் பலன் என்ன? நீங்கள் சமுதாயத்தை குறை சொல்வதற்கு முன்பு அரசியல் தலைவர்கள், அதாவது தரிகட்டு ஓடுகிற இளைஞர் சமுதாயத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பேச்சாளர் இருக்காங்களா? பெரிய கேள்விக்குறி தான். சரி, நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம், கேட்பதற்கு ஆள் இல்லை, அது தப்பு. 30 பேர் இருந்தாலும் பேராசிரியர் அன்பழகன் பேசியிருந்தார், நான் அட்டன் பண்ணியிருக்கேன்.
என்னுடைய சொந்த ஊரில் 30 பேர் பங்கேற்ற கூட்டத்தில் பேராசிரியர் அன்பழகன் பேசினார். உங்களுக்கு அந்த இவங்க 30 பேர் தான் வந்திருக்கிறாங்க, நான் பேச மாட்டேன்னு எழுந்து போல. அந்த 30 பேர் முக்கியமானவர்கள். அந்த 30 60 ஆகும், 60 120 ஆகும். இதை தான் திமுக அன்னைக்கு ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்ம சமுதாயத்திற்காக நம்ம பேசணும், சமுதாயத்துக்காக செயல்படணும், அப்படியே தான் இருக்காங்களா? கிடையாது. அப்புறம் நம்ம வந்து சமுதாயத்தை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? முதல்ல நீங்கள் திருந்தணும். ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு பலன் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குல்ல, அதுவே பெரிய பாவம். அந்த பாவத்தை தான் இப்போ நம்ம சுமக்கிறோம். தேர்தல் அரசியலை தாண்டி ஒரு சித்தாந்த அரசியல், சமூக அக்கறை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கணும். அட்லீஸ்ட் திராவிட இயக்க தலைவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக இருக்கணும். பாஜக தொலைநோக்கு திட்டத்தோடு களமிறங்கி இருக்கிறது. இன்றைக்கி 2014 ஊடுருவிய பாஜக இந்தியா முழுவதும் இன்றைக்கி எப்படி இருக்குது? எல்லா துறையிலும் ஊடுருவி இருக்குது. நீதித்துறை, காவல்துறை, ஆட்சித்துறை, இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் ஊடுருவி இருக்குது, திகாவில் ஊடுருவி இருக்கும், காங்கிரஸில் ஊடுருவி இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் என்ஜினியரிங் இருக்குல்ல, அது யாருக்கு இருக்கணும்? நீங்கள் அவங்கள வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வரக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ஜினியரிங் ஒர்க்கு யார் தவற விட்டது? ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது பொதுவாக இன்றைய இளைய தலைமுறை, குறிப்பாக விஜய்க்கு பின்னாடி போகக்கூடிய தலைமுறை ஒரு கல்ட் உருவாக்கத்தில் பலியாக இருக்குது. பொது குற்றச்சாட்டு இருந்தால் கூட அதற்கு கூடுதல் பொறுப்பு சரியான முற்போக்கு இயக்கங்களுடைய தலைமையிட்ட இருக்குது. அவங்க வந்து இன்னும் கூடுதல் அக்கறை எடுத்து செய்யணுங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.